ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்டன் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ த பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தாயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் டே 68. ஸோ அந்த கடைசியான கோர்ட் ரூம் ட்ராமா. ஸோ 9 கேஸ் பெண்டிங்கில் ஏதாவது ஒரு கேஸை வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 4 பேர் ஒரே கேஸை வந்து போட்டது. இது வினோத்தும் வந்து லைக் பிக் பாஸ் மேலே கொடுக்காம இந்த விஷயத்த கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வினோத்துமே ஆட் ஆன் ஆயிருப்பாரு. கரெக்டா? ஆமாம். ஆனால் அவர் ஜட்ஜாக போயிட்டாரு. ஆமாம், ஏன்னா பிக் பாஸ் அன்னைக்கே சொன்னார்ல, இது வந்து கண்டஸ்டன்ஸ் மேலே கொடுக்க வேண்டியது எங்கள் மேலே கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஸோ அது அழகாக அவங்க கொடுத்துருக்காங்க. கேஸு போட்டவங்க நான் கூட சாண்ட்ரா யோசித்தேன், சரி இவங்க கேஸு போட்டு உள்ளே பூந்து ஏதாவது மாற்றி விட்டுருவாங்களோ அப்படின்னு யோசித்தேன். தெளிவாகவே ஒரு விஷயம் பேசுறாங்க. அதிசயமா பார்வதிக்கு ஃபேவரட்டிசம் பண்ணல. ஆமாம் ஆமாம், சரி பார்வதிக்கு அவங்க ஃபேவரட்டிசம் பண்ணல, திவ்யா உள்ளே இருக்காங்க. அப்படிங்கும்போது வெளில வந்த பிறகு திவ்யாவுக்கு அப்படியே இப்போதான் தெரியுது இவ எந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை திருகி, அதாவது அதை கிளப்பி விடுறது பார்வதி. அந்த வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி சாண்ட்ராவே போதும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் எப்படி அவளை மன்னிக்கலாம், என்ன துரோகம் பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு கிளப்பி விடுற கேஸ்லாம் நடந்துச்சு. சரி ஃபைன், நம்ம இதுக்குள்ளே வருவோம். நான் தான் சொன்னேன், சபரி விக்கல்ஸ் அரோரா 3 பேருமே லாயராக ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. நேற்று நடந்த ஒரு விஷயத்தில் ஒருத்தவங்க அவங்க கருத்துக்கு எடுத்து முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. எஃப்ஜே வந்து வியானா ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க, எஃப்ஜே இங்கே டான்ஸ் ஆடக்கூடாது எஃப்ஜே அப்படின்றதுக்கு. ஏங்க இங்கே ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, அதை கேட்க மாட்டீங்க, எஃப்ஜேனா உங்களுக்கு என்ன தக்காளி தொக்கா சும்மா எடுத்து தொட்டுப்பீங்களா அப்படின்றதுக்கு பார்வதி வந்து நல்லா இருந்தால் தொட்டுப்போம் அப்படி இப்படி அவங்க மேலே பேசியிருந்தாங்க. ஏங்க கேஸ் இவங்க மேலே இருக்குது, இவங்க வாயை மூட்டு இருக்க சொல்லுங்கள், இவங்க பேச நாங்களும் தான் பேசணும். விக்கல் கடுப்பாயிட்டாரு. ஆமா, ஆனா நேத்து கோர்ட் ரூம் வந்து ரொம்ப கியாட்டிக்கா இருந்தது. ஆக்சுவலா பார்வதி கம்ருதீன் 2 பேர் மேலயுமே கேஸ் இருக்கு. சோ அவங்க வந்து எப்படி சொல்றது, அதாவது நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்விக்ட் இருக்குன்னா நீங்க கம்மன் இருக்கணும், கோர்ட்டை மதிக்கணும், அப்பதான் உங்களுக்கு தண்டனை கண்டிப்பா குறையும். ஆனா அது எதுவுமே பண்ணாம ஆக்சுவலா வந்து அமித் ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் கொடுத்திருந்தாப்புல, நிறைய பேருக்கு அது வந்து ஓட் பண்ணாங்க அமித் கேஸ் எடுக்கலான்னு. ஆனா கடைசியா இந்த கேஸ் வந்த உடனே அதெல்லாம் ஓரம் கட்டடா, இதுதான்டா நாங்க எடுப்போம் அப்படின்னு. ஆனா வீட்டு தலையா அமித் தான் உங்களை பனிஷ் பண்ணாங்க. அப்புறம் எப்படி அமித் அவங்களுக்கு லாயரா ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு ஒரு டவுட். அது ஃபைன், அவங்க ஒத்துக்கிறதுக்கான ரீசன் இருக்கு. ஏன் அப்படின்னா நான் பனிஷ்மெண்ட் கொடுத்து இதை நீங்க கேஸா போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அமித் ஒத்துக்கலாம், தாராளமா ஒத்துக்கலாம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்டே இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு விஷயம் பண்ணிட்டாரு, அப்பயும் அதை கேஸ் போட்டாங்க. அப்படிங்கும்போது அவர் லாயராக வந்திருக்காரு. அமித் சொன்ன ஒரு விஷயத்தையும் இங்கே சாண்ட்ரா பேசின ஒரு விஷயத்தையும் ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கலாம். அமித்தோட பார்வையில் அது சரிதான். எப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இல்லை, அவங்கள தண்டிக்கிற விதமாக நம்மளே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணோம், இது அதிகாரப்பூர்வமாக கிடைக்கலனாலுமே அவங்க அதை பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் இந்த விஷயத்தை தான் சாண்ட்ரா கிட்ட முன்னெடுத்து வைக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா அவங்க தண்டனை அனுபவிச்சாங்க, ஆனால் அப்படி அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்நேரம் ப்ரொவிஷன்ஸ் வந்திருக்கும். அப்போ வரலங்கும் போது இவங்களுக்கு இந்த தண்டனை பத்தலை, அதை தாண்டி அவங்க கரெக்டாக இல்லை, ஆமாம் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட பிறகு வெளில எஃப்ஜேக்கும் கமருதீனுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் நடந்துச்சு. என்னென்னா எஃப்ஜே வந்து ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க, சும்மா பேச்சுக்கு தான் வக்கீல் குடும்பம் போல் அப்படி. 2 விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை உன்னை சொல்லும்போது நீ இதை நகைச்சுவை, நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுவோம், என்னடா சும்மா வாய்க்கு தான் நீ வந்து கோர்ட் குடும்பமாடா என்னடா ஒன்றுமே ஸோ இப்படி கூட நம்ம பேசுவோம்ல, அப்படியும் நீ பார்க்கலாம். அதே சமயத்தில் நீ என்ன ஸ்டாம்பிங் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா ஃபேமிலியை பற்றி பேசாதங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்தும் வைக்கலாம். எஃப்ஜே தெளிவாக சொன்னார் அந்த விஷயத்தில். என்ன அப்படின்னா நீ வந்து கோர்ட்டோட டெக்கரமை மெயின்டைன் பண்ணல, அப்போ வக்கீல் குடும்பத்துலேன்னு வந்த நீயே மெயின்டைன் பண்ணலன்னா நான் கோர்ட் எனக்கு எந்த சட்டமும் தெரியாது. அப்போ என்ன எப்படி நீங்க டெக்கரம் மெயின்டைன் பண்ண சொல்றீங்க? இருந்தாலும் நான் டெக்கரம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க பேசுறதுக்கு நாங்க வந்து ட்ரிகரா ஏதாவது பேசினா ஜட்ஜஸ் வந்து எங்களை சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அப்படின்னு வியானா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எஃப்ஜே ஒரு பாயிண்ட்ல எஃப்ஜே நாங்க சொல்றது கேளுங்க, வியானா கத்துன உடனே இங்க உள்ளவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை கேளுங்க, அவங்க மேலதான் கேஸ். இங்க அவங்க பேசினா ஆப்போசிட்ல பேசதான் முடியும். ஒரு விஷயம் ஏதோ அது நடுவுல ஏதோ அமித் எல்லாம் பேசும்போது அப்போ
வினோத் வந்து ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டாரு அமித்தை வந்து. அப்போ அமித் மூஞ்சி வந்து டக்குன்னு மாறிடுச்சு. அது எப்போ தெரியுமா, ஜட்ஜஸ் சைட்லேருந்து ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்படியா நான் கேட்க கூடாதா, சரி உட்காந்துடுறேன், அம்மா அவங்க எதுவும் கேட்க முடியாதுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆதிரிக்கும் அமித்துக்கும் லைட்டாக ஒன்று ஆரம்பிச்சிச்சு. ஆமா, அது ஏன் அப்படின்னா ஸோ இந்த சைடு ஃபர்ஸ்ட் ஒரு விட்னஸ் பேசினாங்க. ஸோ இந்த சைடு இன்னொரு விட்னஸ் வரணும். பார்வதிக்கு என்னன்னா அமித் கமருதீனை ஏத்து, கமருதீனை ஏத்து, கமருதீனை ஏத்து. அது முரட்டு காமெடி. அது அங்கேருந்து ஆக்சுவலாக இல்லை இது வந்து நீங்கள் சொல்கிறது வேற. இது தாண்டி இதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது லாஜிக்கலாக ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு புகார் கொடுத்தவங்கள தான் ஒவ்வொருத்தவங்களா ஏற்றிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஏறினாங்க, அடுத்து ஒருத்தர் ஏறுறாங்க. அப்படிங்கும்போது பார்வதி என்னன்னா இவங்க ஏறிட்டாங்களோ அடுத்து நம்ம ஏறணும்ல. ஏய் என்னடா இங்கே இன்னும் முடிக்கவே இல்லை, இங்கே முடிச்சாதான் ஏற முடியும். இங்கேருந்து சொன்ன வேகத்துக்கு பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்களா, அமித் திரும்பி பார்வதி அப்படிலாம் பண்ண முடியாது, அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் எனக்கு சிரிப்புனா தான் ஒழுங்கு எல்லாரும் சிரிக்காம என்ன மேட்ச் என்ன ஓவர்னே தெரியாம. இப்போ நம்ம ஒன்று கேட்போம், எஃப்ஜே கேட்ட கேள்வியை நம்ம கேட்போம். நீங்கள் வந்து ஒரு வக்கீல் ஃபேமிலியிலேருந்து தானே வரீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ தெரியாமல் நீங்கள் அப்படி கேட்குறீங்க, அப்போ சும்மா வாய் பேச்சுக்கு தானா, இதை நம்ம கேட்கலாம்ல, ரைட்டா? அதே மாதிரி எஃப்ஜே சொன்ன விஷயம். அதே மாதிரி விக்கல்ஸ் இப்படி வாய் வச்சு தலை குனிஞ்சிட்டாரு, அவர் சிரிக்கல, சவுண்ட் போடல, எதுவுமே. கமருதீன் சும்மா இவங்களை பாக்குறாங்க. அண்ட் ஜட்ஜஸ் சொல்றாங்க கமருதீன் இங்க வந்து நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல. அப்ப விக்கல்ஸ் கேட்டாரு உட்காருங்கலாம் சொல்லக்கூடாது, உட்காருன்னு சொல்லணும். உட்கார கேட்கவே கூடாது, முடியுமான்னு வினோத் கேட்டாரு. அதுக்குதான் விக்கல்ஸ் எழுந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. வினோத்துமே கடுப்பாயிட்டாரு ஒரு சமயத்துக்கு மேல. சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க, என்ன டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு லைக் கமருதீன் அண்ட் பார்வதி மேலேயே அவர் டென்ஷன் ஆனாரு. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் நடந்து வெளில வந்ததுக்கப்புறம் அந்த பார்வதி சண்டையை பற்றி பேசினோம்ல. அப்போ கமருதீன் உள்ள வந்தார். கமருதீன் உள்ள வரும்போது எஃப்ஜே கமருதீன்ட்டு ரொம்ப கரெக்டாக தான் பேச ஆரம்பிச்சார். டே இல்லடா லாஜிக்கலாக ஒன்று புரிஞ்சிக்கடா, ஏய் நாங்கள் மட்டும்தான் பேசுகிறோமாடா, எல்லாருமே தானே பேசுகிறாங்க அப்படின்னு. எல்லாருமே பேசுகிறாங்கடா, அது இங்கே பிரச்சனை கிடையாது. இங்கே அதுக்கு வார்னிங்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதை பிரேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை உங்களுடைய பெயர் சொல்லி இந்த பிரச்சனையை சொல்லிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க. அதுக்கு கமருதீன் என்ன தெரியுமா சொன்னாரு, மேபி எங்களை வச்சு உங்க எல்லாருக்கும் ஒரு வார்னிங்கா இருக்கலாம் இல்லையா. ஐயா என்ன மேட்ச். அதாவது இப்ப நான் சாண்ட்ரா சொன்ன விஷயத்துக்கு வரேன். பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, பனிஷ்மெண்ட் கொடுத்தப்போ அவங்க ஒழுங்காக இருந்தாங்களா? இல்லை. விக்கல்ஸ் இருக்கும்போது கட்டி பிடிச்சி பேசுறது, மைக்கை மறைச்சி பேசுறது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே நீங்கள் வந்தீங்கல்ல, நீயும் தான் மச்சான் இப்போ அரோரா கூட மைக் மறைச்சி பேசுகிறேன், வியானா கூட மைக்கு மறைச்சி டேய் நான் மைக்கை மறைச்சி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. மைக்கு கீழே போயிருந்ததுன்னா நான் எடுத்து விட்டு பேசுவேன், தெளிவாக பேசுவேன், நான் என்ன பேசணுமோ அதை பேசுகிறேன். நீங்கள் தான் ஏதோ சொல்ல முடியாத ஒரு விஷயத்த மறைச்சி பேசுறீங்க. கமருதீன் டூ மச் பீப் வேர்ட்ஸ். யா அஃப்கோர்ஸ் அதை தாண்டி ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய கிளாஷ் வந்துச்சு. உடனே இப்படி பண்ண வரதுக்கு எஃப்ஜே சொல்லிட்டா, சும்மா சொரிஞ்சு விட்டோன்னே போய் அப்படி நின்று உடனே எங்கே பாரு என்ன சொரிஞ்சு விட்டோன்னே நிப்பாட்டு. உன்னால அந்த பையன் வாழ்க்கை கெடுது. அந்த பையன் பாவம், அவன் மேட்ச்சு பிளேயிங் எல்லாம் போகுது. நான்லாம் ஓப்பனா சொல்றேன், இங்கெல்லாம் நான்லாம் தொடர்ச்சியா இந்த வாரம் ஃபுல்லா எஃப்ஜேக்கு ஓட்டு போட்டேன். சீரியஸா. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஜீவராசியை கேட்கணும்னா இங்க ஒருத்தர் வேணும். அது இவரு தெளிவா கேட்கிறாரு. சரி தெளிவா கேட்கறாங்க, இவங்க இப்படிதான் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் அடக்க முடியுது. ஆமா. அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே சொல்லிட்டாங்க, எப்பா நீ இவ்வளோலாம் பேசாதப்பா, நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கமருதீனே சொல்லிட்டாங்க. நீங்க லவ் நாங்க அப்படி கிடையாதுங்க, நாங்க ஓப்பனா இருக்கோம். ஆதிரி மேட்டரை கொண்டு வந்தீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டேன்டா, அதான் அசிங்கப்படி. ஆமாண்டா பிரச்சனையே கிடையாது. அந்த புள்ள வந்து என்ன சொன்னிச்சு, நான் தெளிவா மன்னிப்பு கேட்டேன், அந்த புள்ள என்ன திட்டுச்சு, ஓகே ஃபைன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஒன்ன மாரி கிடையாது. அதுக்கு அந்த விஷயம் நடந்து உள்ள வருது. உள்ள வந்ததுக்கப்புறம் கேஸ்குள்ள நடக்கும்போது சபரி ஆம் இல்லை, எனக்கு சபரியோடைய இந்த வார வாதத்திலேயே ரொம்பலாம் பேசக்கூடாது. ஆம் இல்லை அதை சொல்லுங்க, இல்லை இது ஆமா இல்லையா, ஆம் பார்வதி கூட கேட்கும் போது தானே அவங்க ஆம் அப்படி சொல்லிட்டு பேச வராங்க. ஆம் இல்லை, ஆமா முடிஞ்சு போச்சு. சபரி ஆனா லாயரா இந்த கேஸ்க்கு ஃபேப். நான் நினைச்சேன் எல்லாம் விக்கல்ஸ போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா சபரி இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும் வச்சுங்களேன். விக்கல்ஸ் அப்படியா, சரி ஓகே அப்படின்னு அவரு ஒன்று எடுத்திருப்பாரு. ரெண்டு பேருமே சேர்த்து இந்த சைடு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு, வினோத் லைட்டா கேம் ஆடிடுவாரோன்னு சொல்லிட்டு. ஆமா, வியானா ஆனா வெளில போய் அந்த அட்ஜான் டைம்ல வினோத் அண்ட் வியானா டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ வியானா தென்னந்தெளிவா அழகா பாயிண்ட்ஸ் வச்சாங்க. சோ அதுல வினோத் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாரு. அதனாலதான் ரெண்டு பேருமே ஒற்றுமையான முடிவு கொடுத்தாங்க. அந்த அட்ஜான் நடக்கலனா வினோத் might have given. Yeah, of course. லைட்டா அப்படியே மலை சாரல் மாதிரி கொஞ்சம் பேசியிருப்பாப்ல. இங்க ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க வினோத், உட்காருங்க அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா இங்க
இங்க ஒரு மொரட்டான விஷயம் நடந்துகிட்டு இருக்குல்ல, ஆதிரை ஒரு சைடு வெளில என்னதான் இவங்களுக்குள்ள பேசிட்டாலும் இந்த கேஸ்ல எல்லாம் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யா கிட்ட இதுதான் சம மேட்ரு. ரம்யா கிட்ட அமித் வந்து அதாவது அப்ப டீ இல்லாம உங்களால என்னங்க பேசுறீங்க, நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண வைக்க சொல்றீங்களா? அது ரொம்ப தப்பான ஒரு விவாதம் தான் வச்சுங்களேன். ஏன்னா 4 நாள் நான் இருந்துட்டேன் நடி, இதுக்கப்புறம் இருக்கு சில பேர் அப்படிதான் காலமே எழுந்தோன்னு டீ குடிக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு டென்ஷன் தான் அதிகரிக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ இது முடிஞ்சு வெளில வந்தாங்களா? சுபிக்ஷா வந்து அந்த கூண்டல்ல நிக்கும் போது அமித் வந்து குவெஸ்சன் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க கஞ்சி குடிச்சு கூட இங்க இருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு டீ காஃபி இல்லைன்னா பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டதுக்கு சுபிக்ஷா வந்து சொன்னாங்க, பெரிய ஐயாக்காக நாங்க பண்ணுவோம், சாப்பிடாம இருக்க சொன்னா கூட நாங்க இருப்போம், பார்வதி பண்ண ஒரு விஷயத்துக்கு நாங்க ஏன் முட்டைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னப்போ அமித்தால ஒண்ணுமே டிஃபெண்ட் பண்ண முடியல. லாஜிக்கா தான் அவங்க சொன்னனால இவங்க இருக்காங்க. பார்வதியும் கமுருதியும் திருப்பி அந்த கோர்ட் ரூமுக்குள்ள கூட போகல, கோர்ட் ரூமுக்கும் வெளில கார்டன் ஏரியாவுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும், 2 கதவோட கேப். ஓகேவா? அங்க இது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, கன்றாவே இருக்கு. அதுங்களை முதல்ல தயவு செஞ்சு வெளில அனுப்பி விடுங்க. என்ன இல்லையா, வெளிப்படையா ஒரு விஷயத்த செய்யுங்க. உள்ள மறைச்சு அப்ப என்ன பண்றீங்க? வெளிப்படையா ஒரு விஷயத்த பண்ணுங்க. அதுதான் நாங்க முடிவு பண்ணிட்டு போயிடுறோம். எஃப்ஜே தான் சொன்னாரு, அதுதான் நான் சொன்னேன், உன்னாடி சொல்ல முடியாது, நான் ஃப்ரெண்டா இருக்கேன், லவ்வரா இருக்கேன், என்னன்னே தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, சாண்ட்ரா வந்து அந்த கூண்டுல நிக்கும் போது சொன்னாங்க இந்த மாதிரி, லைக் பார்வதி வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் வந்து பேசினாங்க, என்னால வந்து அது என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்வதி என்ன டிஃபெண்ட் பண்ணாங்க, நான் வந்து என் ஃபேமிலி மணி பத்தி அப்படி போய் சொல்றாங்க. இல்ல ஆக்சுவலா அந்த மேட்டர் கிடையாது. அமித் வந்து சொல்றாங்க என்னன்னா, அது என்னன்னு சொல்லுங்க, சென்சிட்டிவான விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னதுக்கு அது சபரி கேட்குறேன், ஃபேமிலி மணி பற்றி இல்லை அதை பற்றி இல்லை வேற ஒரு விஷயம் அப்படின்னதுக்கு இங்கேருந்து கத்த ஆரம்பிச்சோன்னே, ஏங்க அவங்க சொல்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சண்டை, இவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க, உங்கள் லாயர் தான் சொல்கிறாங்க கேட்டுங்க அப்படின்ட்டு. அதை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய விஷயமா இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். அதுங்க கருமம் எதையாவது ஒன்று பேசிட்டு எடுக்குங்க. ஏன்னா அந்த எனக்கு புரியல, மைக்க மறைச்சி பேசுறது ஓகே, மறைஞ்சே பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வெளிப்படையாக பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா பாலிவுட் பிக் பாஸ்லையா இருக்கட்டும், எல்லா பிக் பாஸ்லையும் சில விஷயங்கள் ரொம்ப லைக் அவங்க ரொம்ப ஓப்பனாக பண்ணுறாங்க, அது மாதிரியா பண்ணிட்டு போயிடுங்க. அசிங்கமா கன்றாவியா ஒவ்வொருத்தவங்களோட பர்சனலை விமர்சனம் பண்ணுறது நாங்கள் விரும்பல, ஆனால் அந்த பர்சனலை மறைச்சி வேற ஒரு இதா காமிக்கிறீங்க, வந்து டாபு ஆக்குறீங்க, வல்கரிசம் போர்ட்ரே பண்றீங்க. இது என்ன பிரச்சனைனா பாவங்க அந்த பையன் கமுருதீன், சீரியஸா சொல்றேன். எனக்கு என்ன அவரை பார்க்கும்போது எனக்கு எங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அந்த மனுஷன் கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்காரோ, சில விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறார், சண்டை போட்டுறாரு, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை. இந்த ஒரு ஜீவராசியால் அவருக்கு ஒரு ஸ்டாம்பிங் நடந்துகிட்டு இருக்கு. வெளில வந்தால் அவருக்கு ரொம்ப நெகட்டிவ் தான் அதிகமாயிருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணலாம். பார்வதி கூட சேலம் வந்தால் நல்லாயிருக்கும். இதை முடிச்சு வெளில வந்தாங்களா, வெளில வந்து நைட்டு எல்லாம் உட்காந்துருந்தாங்க, ஜெயிலே அனுப்புனாங்க. வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் மட்டும் தான் சூஸ் பண்ணாங்க, அதுவும் ஒருத்தர் தான். பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணல, எதுவும் உருப்படியா இல்ல போல. அது என்னன்னு அது அவங்களே சொன்னாங்க. ரம்யா உள்ள போனாங்க, லாயரா நல்லா தான் பண்ணாங்க. இந்த வாரம் தான் டிசர்விங் அப்ரிசியேஷனே. என்ன பொறுத்தா விக்கல்ஸுக்கு தரலாம், சபரிக்கு தரலாம், அரோராக்கு தரலாம், 3 பேருக்கு தாராளமா தரலாம். செஃபை நம்ம இதுக்குள்ளே வருவோம். ஜெயிலுக்குள்ளே போய் ரம்யா உட்காந்துருந்தாங்க, இவங்கெல்லாம் சுற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கமருதீன் ஒரு வேர்டு யூஸ் பண்ணார், எப்பா அந்த தலை திவ்யா மாதிரி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் ஓகேன்னு. திவ்யா வந்து அங்கே அதை என்ன டார்ச்சர் பண்ண சொல்லுங்கள் கமருதீன், நான் உங்கள்கிட்ட தான் பேசவே இல்லைன்றீங்களா, நீங்கள் எதுக்கு திருப்பி என்னை பற்றி பேசுகிறீங்க, அது நான் இல்லாதப்ப என்னோட பேரை யூஸ் பண்ணுறீங்கன்னு கமருதீன் வேர்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா நிப்பாட்டுங்க கமருதீன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பார்வதி உடனே பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கேருந்து. அது எப்படின்னா, நேற்று இந்த இன்சிடென்ட் பண்ணார்ல கமருதீன், இது ரொம்ப ரொம்ப பேடான ஒரு விஷயம். ஒரு அந்த பொண்ணுகிட்ட சோத்தை திங்கிறியா வேற என்ன திங்கிறியான்னு கேட்கறது, மேலே பாரு காக்கா ஆகி போடுன்னு சொல்றது, பிஞ்சு எவ்வளோ விஷயங்கள். அதாவது தொடர்ச்சியா பாடி ஷேம் மாரி அவங்களோட குரலை வச்சு அவங்களை கேலி பண்ணாங்க. சும்மா கரகரன்னு கத்திக்கிட்டு இருக்காத, அப்படி நிறைய விஷயங்கள் அவங்க திவ்யா செம்மையாக ஹேண்டில் பண்ணாங்க. உனக்கு என்ன தெரியும், உனக்கு லாங்குவேஜ் தெரியாது, எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது. அடுத்து இங்கே வந்து பேசுகிறாங்க, வினோத் சிரிச்சிட்டு ஓடுறாரு, கமருதீன் சிரிச்சிட்டு போகிறாங்க, திவ்யா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து பேச வரும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப பேடான விஷயம். திவ்யா கேட்ட ஒரு விஷயம், அமித் நீங்கள் ஏஞ்சி பேசியிருக்கணும், ஏன் பேசல, அங்கே சுற்றி உட்காந்து நீங்கள் பேசியிருக்கணும். அவங்க பேசினா பேசாதரா நான் பேச முடியும், எந்திரிச்சு ஸ்டாப் பண்ணுங்க, இதை பேசுறது இங்கே ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன்னா அமித் அந்த இடத்துல மாசு ஒரு கரெக்டான தலை. நேற்று ஆனால் அந்த ஆள் பேசல, அப்போ அது தப்பு தான். அந்த கும்பலோட அவர் வந்து இருந்து நான் ஓப்பனா சொல்றேன், பார்வதியால கமருதீன் இந்த கேம்ல கெட்ட பேர் தான். அமித்க்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்ற மாதிரி அது போட்ரே ஆகுது. இல்ல அஃப்கோர்ஸ் கானா வினோத்துக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கறனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இங்கேயும் மிங்கிள் ஆகுது. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து உள்ள
வந்து அந்த விஷயத்த பேச வராங்க. திரும்பியும் வந்து கமருதீன் சிரிக்கிறாரு, சில விஷயங்களை பேசுகிறாரு. சபரி ஷாக் ஆகி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவராலாக நேற்று நடந்த இந்த விஷயம் தான் இன்னைக்கு ப்ரோமோ வந்துச்சுல. ஸோ அதை பற்றி நம்ம பேசி முடிச்சிடலாம். எல்லாரும் எதிர்பார்த்து அத அட்ரஸ் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு क्वेश्चन பண்ணிட்டாரு. ஓகேவா, பார்வதி இங்க இருக்கவங்களுக்கு மக்களுக்கு தெரிய வேணாம்னு நினைச்சுதான் நீங்க மைக்க மறைச்சு பேசுறீங்க, மைக்க கழட்டிருங்க, உங்களுக்கு மைக் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசுங்க அப்படின்னு கத்தி பேசுங்க பார்வதி, எனக்கு கேட்கல, சத்தமா பேசுங்க பார்வதி, பேசுறது எனக்கு கேட்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. லைக் பிரேக் விட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு பண்ணும் என்னன்னா, இந்த வாரம் ஃபுல்லா 2 பேருக்கும் மைக்கே கொடுக்க கூடாது. மைக்கை கொடுக்காம விடுங்க, இதுங்க எதாவது பண்ணிட்டு கிடக்கட்டும். உங்களுக்கு அவ்வளோ விஷயம் எனக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் இதுகிட்ட வருது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி தப்பா இருக்குடா அது. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னதுதான் வச்சுங்களேன். சரி, நம்ம வந்து ப்ரொடக்ஷன் மேலே தப்பு சொல்ல முடியாது. ஓகேவா, இது வந்து அவங்க ஃபர்ஸ்டே தெளிவாக போட்டிருக்காங்க, இது 18+ ஷோ அப்படிங்கிறது. குழந்தைங்க பார்க்க வைக்காது நம்ம வீட்டில் உள்ளவங்களோட பிரச்சனை, அது ஒன்று இருக்குது. ஓகேவா, ஆனால் இங்கே தடுக்க முடியாது. ஏன்னா வீட்டில் டிவி இருக்குது. ஸோ வீட்டில் உள்ளவங்க அதை பார்க்குறாங்க தான். ஓகேவா, ஸோ இவங்க விளம்பரப்படுத்திட்டே இருப்பாங்க, அது கியூரியஸ் ஆக்குது, பார்க்க வைக்குதுங்க போது எவ்வளவோ சீசன்ல லவ் பண்ணாங்க. ஆனா இந்த கன்றாவியான இல்ல. அரோரா துஷார் ஏன் FJ வியானா பண்ணது கூட எனக்கு அசிங்கமா தெரியல. ஆதிரை பண்ணது வாட்டர் மிலான் பண்ணப்ப கூட நம்ம விமர்சனப்படுத்தணும். இவர் முத்தம் கொடுத்தாரு ஒரு மாதிரி அதை விமர்சனம் பண்ணோம். ஆனா இந்த பொண்ணு பண்ற விஷயத்த ஒண்டியும் ஏன் இது பெரிய விஷயமா ஆக்க மாட்டாங்க? எனக்குள்ள இதுல இவங்க ஃபீமேல் கார்டு யூஸ் பண்றாங்களா, இல்ல இந்த பொண்ணு நம்ம குற்றச்சாட்டு எப்படி இருக்காங்கன்னா பட்டும் படாத ஜோன்லயே வந்து இருக்காங்க. லவ் பண்றேனோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, பண்ணலனோ சொல்லி தொலைய மாட்டேங்கிறாங்க. சொல்லவா, பார்வதி கூட கமருதீன் இல்ல, வேற யார் இருந்தாலும் அவங்க பிரச்சனை மாட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு அது. சபரிலாம் சொன்னாரு, டே அவளோட நான் 2 வாரம் இருந்தேன்னா நான் வந்து நாமினேஷன்ல வந்து எவிக்ட் ஆயிடுவேன்டா 3வது வாரம் அப்படின்ற. நீங்க இருந்தாலே காலி. இப்ப சாண்ட்ரா அடுத்து நிலுவையில தான் இருக்காங்க, எப்போனா காலியா போயிடலாம். சாண்ட்ரா வில்லனா ஒரு டெவிலா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. Because she's talking so bad about her husband and Divya. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் திவ்யாவை தான் தப்பா பேசுறேன்னு. பட் இட் ஆல்சோ ஹேஸ் பிரஜின். ஆமா, சோ என்ன 19 வருஷம் நீங்க வந்து சேர்ந்து இருந்து உங்களோட லவ் ப்ரூவ் பண்ணி கஷ்டமா இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கே எங்களுக்கு. உண்மையா சொல்ல போனா இந்த சீசன்ல பார்வதியை விளக்குங்க. இந்த சீசன் அப்படியே இந்த டேஸ் எல்லாமே வேற மாதிரி மாறும். ஆனா நீங்க விளக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட் தேவைன்னு சொல்லிட்டு இந்த கருமத்தை அப்படியே தான் வச்சிருப்பீங்க. எனிவேஸ் ஃபைன். ஸோ இதான் நேற்று நடந்தது. இன்னைக்கு ப்ரோமோ பற்றின விஷயங்கள் பேசியாச்சு. இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் ஒரு கமெண்ட் வேற பார்த்தேன், போன வாரம் பக்கெட்டு இந்த வாரம் மைக்காடா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் நான் வந்து பார்த்தேன். அதே மாதிரி வந்து 70 டேஸை தொட போகுது. ஸோ அடுத்த வாரம் மேபி கமெண்ட் பண்ணவருக்கு ஒரு தெளிவுபடுத்தலாம். போன வாரம் பக்கெட்டு, இந்த வாரம் மைக்கு. போன வாரம் பக்கெட்டில் அது லைக் அது வந்து எப்படி சொல்லுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு கூட வச்சுக்கலாம். அந்த சண்டையெல்லாம் இங்கேருந்து ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் வியானா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அழுவ ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம். ஆனால் இது அப்படி கிடையாது. இது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, நான் மைக்கை மறைச்சிக்கிட்டு 2 பேரும் இப்போ காதில் ஒரு விஷயம் பேசுகிறோம். அப்போ பார்க்குறவனுக்கு என்ன தோணும், என்னடா மைக்கை மறைச்சிட்டு அப்படி என்னடா பேசுகிறாங்க, கேமரா இருக்குது அதில் மைக்கை மறைச்சிட்டு நல்லா பேசுகிறாங்கன்னு இப்போ அவர் கேமராமேனுக்கு ஒன்று தோணாது, இவங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறாங்கன்னு தோணாது. ஸோ அதுதான் நடக்குது. இது பேட், இது கண்ட்ராவி, இது வந்து ஒரு உண்மையை தப்பான ஒரு விஷயம். இதை அட்ரஸ் பண்ணலாம் வேணாம், அனுப்பிச்சி விடுங்க, தேவையில்லை, சீரியஸாக தேவையில்லை. பார்வதி அமைச்சு விடுங்க, இல்லை பார்வதினால இப்படி நின்று கமருதீனை வெளில அமைச்சு விடுங்க தயவு செஞ்சு. அண்ட் வந்து இந்த கோர்ட் ரூம் ட்ராமால வியானா வந்து அந்த அக்ரிமெண்ட் விஷயம்லாம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அந்த மைக் விஷயத்துல. ஸோ அதை விஜய் சேதுபதி எப்படி வந்து அட்ரஸ் பண்றாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஸோ சண்டே யாரு வெளில போறாங்க அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ரம்யா தான் எட்ஜில் இருக்காங்க. சோ ரம்யா போவாங்களா இல்ல வேற யாரா இருந்தா ட்விஸ்ட் வைக்கிறாங்க? பார்வதி கமருதீன் தயவு செஞ்சு அனுப்பிச்சு விடுங்க. ஒரு மாதிரி உங்க சேனலுக்கு கெட்ட பேருங்க தாண்டி ரொம்ப இப்படி இருக்கு, ஷோவே இப்படி இருக்கு. இது இன்னும் கீழே கூட போகலாம், கேமரால தெரியாது, ரொம்ப கன்றாவியா இருக்கு. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டியூன் இன்டு தி பாஸ் ரிவ்யூ ஷோ. நான் உங்க விஜய் தயா, நான் சதீஷ். டாடா.